ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து வாரம் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்களே பார்க்கலாம், நம்ம வந்து வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது வாரம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த லைனில் இது வந்து 4th வீடியோ. ஓகே, அதே மாதிரி இதுக்கு நீங்கள் பின்னாடி உள்ள வீடியோ லாஸ்ட் 3 வீக்ஸ்க்குள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஓகே, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் அதே மாதிரி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் வந்து லைவ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம வந்து காலையில் 9:15 நம்ம வந்து லைவ் வந்துடும். ஸோ நீங்கள் டைரக்ட் லைவ்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் என்ன ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எப்பப்போ எந்தெந்த டார்கெட் ஹிட் ஆக போகுது ஓகேங்கிற மாதிரி அந்த இதில் வந்து டைம் டு டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன இதில் போய்கிட்டு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஷன் ட்ரேடிங் லைவ் வரும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் டெலிகிராம் சேனலில். ஓகே, அதே மாதிரி நீங்கள் நம்ம கோர்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் பை செல் எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும். ஸோ நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிர்லா சாஃப்ட் இந்தியா. ஸோ பிர்லா சாஃப்ட் இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைமும் ஐ திங்க் ஸோ டவுன் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல சொன்னேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட மைட் பி புதன், ஓகே, திங்கட்கிழமை. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து பை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸ் வந்து என்னோட ப்ரைஸ் என்னன்னா 760 ரூபீஸில் நான் வந்து இந்த இடத்துல பையிங் ப்ரைஸ் என்னது போட்டிருந்தேன். ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு ஆக்சுவலி பிர்லா சாஃப்ட் வந்து ட்ரெண்டே சேஞ்ச் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டாக மாறிட்டு. ஸோ அதனால நான் இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு இருக்க விரும்பல. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேருந்து இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரைடே இன்னைக்கு வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டு வந்து நான் இதில் அப்டேட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, நான் இந்த ஸ்டாக்லேருந்து இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிக்கிறேன். மைட் பி பிறகு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் கிட்ட இந்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் பிர்லா சாஃப்ட் வந்து நான் இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியில் ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று தரேன். ஓகே, போனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டாக் இப்போதைக்கு நான் அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா. ஓகே, லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்கிற மாதிரி போச்சு. பட் எனக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பையிங் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு, நான் வந்து பையிங் ப்ரைஸ் வந்து 1558 ரூபா நம்மளோட பையிங் ப்ரைஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி லைன் போட்டு வச்சிருந்தேன். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிட்டு. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த ட்ரேடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஃபுல் டார்கெட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, ஏன்னா இது ட்ரெண்டும் அப் ட்ரெண்டாக இருக்குது. அதே மாதிரி சன் ஃபார்மா, ஓகே, இது இன்னைக்கு தான் இந்த லெவல் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த மூமெண்ட் இன்னைக்கு தான் கொடுத்துருக்குது. இது இன்னும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடில் இந்த சன் ஃபார்மாலேருந்து நான் இதை விட்டு வெளியே போகிறதா நான் இப்போதைக்கு பிளான் பண்ணல. ஸோ தேர்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, செகண்ட் ஸ்டாக்னே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ கேஸ்ட்ரால் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து விருப்பப்படல. ஓகே, ஸோ மைட் பி நான் மண்டேக்கு இந்த ஸ்டாக் வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்த இடம் வந்து 200 ரூபீஸ் கிட்ட சம்திங் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ எப்படியும் நாளைக்கு மண்டே இல்லை டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். டியூஸ்டே வந்து நான் எப்படியும் இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். மார்க்கெட் என்னோட ஸ்டாப் லாஸ் கொடுக்கலனாலும் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறதா இருக்கிறேன். ஓகே, நான் இது வந்து ட்ரெண்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு இது மைட் பி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் நான் இப்போதைக்கு விருப்பப்படல. இந்த இடத்துலேருந்து வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் இந்த இடத்துல இப்போதைக்கு விரும்பலை. ஓகே, மைட் பி இது நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது அப்டேட் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோங்க. ஓகே, வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வரும். அப்டேட் எல்லாம் டெலிகிராம் சேனலில் நம்ம உடனே அப்டேட் பண்ணிடுவோம். இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா ஸோ இதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போதைக்கு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ். ஸோ ஜென் டெக்னாலஜிஸ் நம்ம என்ன சொன்னோம், இந்த இடத்துல ஓகே இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட வரும்போது என்ன சொன்னோம்னா, இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட வரும்போது கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் ஜோனுக்கு வரவே இல்லை. மார்க்கெட் இங்கிருந்தே ரிவர்ஸ் ஆயிட்டு. ஓகே, இது வந்து ஃப்ரைடே. ஓகே, மண்டே வந்து இந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆயிருச்சு. இந்த லெவல் ஓப்பன் ஆயிருக்குது மண்டேக்கு. ஸோ இந்த இது கீழே வரல ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நம்ம வந்து இது ஆல்மோஸ்ட் இது வந்து முதல்ல தள்ளி தான் வச்சுருந்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து பையிங் பண்ணுறதா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இருந்து நம்ம மேலே போவோம் அப்படிங்கிற மாதிரி பை பண்ணியிருந்தோம். பட் நெக்ஸ்ட் வீக் ஒரு செகண்ட் வீக்கில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேவா, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு நம்ம தேர்ட் வீக் செகண்ட் வீக்கில் இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட்டே ஆகிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் 1 வீக் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம இந்த ஸ்டாக்ல திருப்பி வந்தோம்.
பட் திருப்பி இப்போ என்ன போய்கிட்டு இருக்குன்னா, ஓகே அது ட்ரெண்டை கன்டினியூ பண்ணிட்டு இப்போதைக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு நான் விரும்பலை இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு பை பண்ணுற மாதிரி இப்போதைக்கு வரல. ஓகே என்னோட பையிங் ப்ரைஸ் கிட்ட வரல. ஸோ மைட் பி நான் வந்து இதை இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ இதையும் வேணாம். ஓகே நான் வந்து இதை வந்து நான் ஸ்டாக் எடுக்கவே இல்லை. ஸோ நான் நினச்சேன் நம்மளோட பையிங் ப்ரைஸ் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பையிங் ப்ரைஸ் கிட்ட வர்ற மாதிரி தெரில. அதே மாதிரி ஸோ இப்போதைக்கு நான் இதை இக்னோர் பண்ணிக்கிட்டுறேன். ஜென் டெக்னாலஜிஸும் நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். டாட்டா ஓஹோஹோ டாடா ஸ்டாக் வந்து ஆக்சுவலி நல்லா ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்துச்சு. ஓகேவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோன்னு நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட்டும் ஆகிட்டோம். பட் நான் இதில் என்ன விரும்புகிறேன்னா என்னோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் திருப்பி இந்த லெவலுக்கு வரும், இந்த லெவல்லேருந்து வந்து திருப்பி மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட அனாலிசிஸ். ஸோ இந்த ட்ரேடில் வந்து இந்த இதில் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்னா நாளைக்கு திங்கள் செவ்வாய் ஓகே செவ்வாய்க்கிழமை நான் திருப்பியும் இதில் ட்ரேட் எடுப்பேன். ஓகே ஸோ இது எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதுன்னு நான் பார்ப்பேன். இதுக்கு லாஸ்ட் வீக் ஓகே ஃப்ரைடேக்கு ஓப்பன் க்ளோஸ் இந்த 2 இதை நான் பார்த்து செக் பண்ணி இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக இதில் ஒரு பை ஆர்டர் போட்டுவேங்க. அதே மாதிரி இதோட ஸ்டாப் லாஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் பை பண்ணுவேன். ஓகே இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு மேலே நான் பை பண்ணி கொண்டு போவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வச்சதோட கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். ஓகே 30 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரேடில் நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே 30 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் இதில் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறேன். ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே 150 பாயிண்ட்ஸ் டார்கெட் என்ன 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் ரேட்டிங் வந்து பையில் தான் இருக்குது. ஓகே டெக்னிக்கலி செல் மோடில் இருக்குது. ஓகே கொஞ்சம் டவுனில் இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக பை வந்திருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக செல் வந்ததுனால இது கொஞ்சம் டெக்னிக்கலி இது கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பரவாயில்ல இது வந்து தெரியும் எனக்கு. ஓகே டாட்டா மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில். ஸோ மண்டேக்கு நான் இந்த ப்ரைஸில் நான் இதில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே ஸோ இந்த இதில் நான் பை ஆர்டர் ஒன்று போட்டுருவேன். தேர்ட் ஸ்டாக் ஓகே ஆஸ் பர் தேர்ட் ஸ்டாக் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெல்கோ. ஓகே நெல்கோ கம்பெனி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மண்டேக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு பையிங் ஆர்டர் போடலாம். ஓகே நான் இதில் பை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல நீங்களே பார்க்கலாம். ஓகே இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துருக்குது, இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துருக்குது, இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகே ஸோ நம்ம பாஸ்ட் அனாலிசிஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து அப் சைடில் போயிருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து அப் சைடில் போயிருக்குது. ஓகே ஸோ மைட் பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட இதில் அனாலிசிஸ். ஓகே நான் பாஸ்ட்டை வச்சு நான் இப்போ ஃப்யூச்சரை நான் இது பண்ணுறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ இதில் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே நான் ஸ்டாப் லாஸும் முதல்ல சொல்லிக்கிறேன். ஓகே என்னோடய பையிங் ப்ரைஸும் சொல்லிக்கிறேன். பையிங் ப்ரைஸ் வந்து நாளைக்கு இதே ப்ரைஸில் ஓகே இந்த ப்ரைஸ் கிட்ட தான். ஓகே 706 ஓகே இந்த ரேஞ்சில் 706 7010 அதே மாதிரி 705 700 கிட்ட. ஓகே 700 to 710 இதுக்கு நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நான் இதிலேருந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே நெல்கோ ஒன்று. ஸோ நெல்கோ இப்போதைக்கு பை பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஸ் பர் என்னோட அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு W பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே இந்த இடத்துல W பேட்டர்ன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பேட்டர்ன்ஸ்லாம் எதுவும் தெரியாதவங்க நீங்கள் வந்து ஃப்ரீ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம வந்து அதில் அந்த PDF ஃபைல்லாம் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த பேட்டர்ன்ஸ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரிலனாலும் நம்ம வந்து அதில் டெலிகிராம் சேனலில் நிறையா லைக் புக்ஸ் வந்து நிறையா அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. W பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. கிரியேட் ஆகி இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுக்குது. இந்த இடத்துல புல் பேக் எடுக்கும்போது 1 செகண்ட் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு புல் பேக் எடுத்துருக்குது. பட் திருப்பி இந்த இடத்துல புல் பேக் எடுத்துகிட்டு இது மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட அனாலிசிஸ். ஓகே ஸோ இந்த அனாலிசிஸ் படி நான் இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே அதே மாதிரி இதில் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வரும். நான் அதையும் சொல்லிக்கிறேன். பார்த்துக்கிடும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 16 to 18 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. ஓகே நான் இது வரைக்கும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறேன். அதே மாதிரி டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் எந்த லெவல் சின்னதாகவே எடுப்போம். இந்த லெவல் என்னோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே 54 பாயிண்ட்ஸ் என்னோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு இங்கே எங்கேயாவது பையிங் ப்ரைஸ் நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்து 624 600 இதுக்குள்ளே 24 பாயிண்ட் மேலே கீழே இருக்கும்போது நம்ம இதில் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது கீழே வரும்போது நான் வந்து 600 கிட்ட 611 rupees 611 ரூபா வரைக்கும் நான் இதை ட்ரெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெயில்னா மீன்ஸ் நான் குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி நான் ட்ரெயில்னு சொல்லிட்டேன். இன்னும் வந்து நான் அதில் குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். W பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த ஸ்டாக் லாஸ்ட் ஸ்டாக் பார்த்துடலாம் நம்ம.
அம்புஜா சிமெண்ட். ஓகே. ஸோ லாஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்குது. எல்லாம் என்னோட அனாலிசிஸ் வந்து நான் எப்பவுமே டெக்னிக்கல்ல தான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஓகேவா. நான் வந்து ஃபண்டமெண்டல்ல வந்து நான் அவ்வளோ போமாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக்னிக்கல்லே நம்ம வந்து நம்ம டெக்னிக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னா, கண்டிப்பா நம்ம டெக்னிக்கல்ல இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் டெக்னிக்கல் மட்டும் தான் சூஸ் பண்றேன். ஃபண்டமெண்டல்னா லைட்டா பார்த்துக்கிடுவேன். ஓகே. எந்த இதில இப்போதைக்கு மார்க்கெட் வீக்லி எப்படி போய்க்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது லைட்டா நான் செக் பண்ணிக்கிடுவேன். ஓகே. இந்த சைட்ல அனலிட்டிக்ஸ் ரேட்டிங்ஸ கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுவேன். அதே மாரி கம்பெனியோட ஃபண்டமெண்டலா நம்ம வந்து அவ்வளோ பார்க்குறது கிடையாது. ஓகே. டெக்னிக்கல்ல தான் கொஞ்சம் டெக்னிக்கல்ல தான் நம்ம கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ் டார்கெட் எடுத்துட்டு மார்க்கெட் விட்டு போறோம். ஓகே. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, மார்க்கெட் வந்து பாருங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணி மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் குடுத்துச்சு. பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் பண்ண முடியாம கீழ வந்துச்சு. கீழ வந்து திருப்பி இந்த லெவல்ல சப்போர்ட் எடுக்குது. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இது மேல போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதுல வந்து ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வியாழக்கிழமை இந்த இடத்துல எங்கேயாவது மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, நான் இந்த ட்ரெண்ட் லைன் வர்ற வரைக்கும் நான் வந்து ஸ்டாப் லாஸ ஹோல்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதே மாரி என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இதுலயும் டார்கெட் வந்து ஒரு நல்ல டார்கெட் எடுக்கலாம். ஓகே. எத்தனை பாயிண்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே. 20 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ 16 பாயிண்ட் என்னது டார்கெட் வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் வரும்போது நான் மைட் பி இதில வந்து சப்போர்ட் லைன்ல வர வரைக்கும் நான் வந்து இத வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணுவேன். ஓகே. நான் இந்த சப்போர்ட் லைன் வர்ற வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த சப்போர்ட் லைன் வர்ற வரைக்கும் குவான்டிட்டிய வந்து நான் ஆட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு இந்த சப்போர்ட்ட பிரேக் ஆயி கீழ போச்சுன்னா, நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இதில இந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ள எங்கேயாவது எக்ஸிட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆல்ரெடி கீழ வந்து ஒரு புல் பேக் எடுத்து மேல போய்க்கிட்டு இருக்குது. ஸோ என்னோட இதில பையிங் பிரைஸ் வந்து இதில என்ன இருக்கும்னா 589 இப்போதைக்கு இது வந்து இந்த பிரைஸ் போய்க்கிட்டு இருக்குது. ஸோ 589ல இருந்து என்னோட பையிங் பிரைஸ் வந்து 579. ஓகே. ரூ. 579 வரைக்கும் இந்த இடத்துல எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா, நான் கண்டிப்பா பை ஆர்டர் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருந்தேன். ஸோ நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த ஹேப்பினஸ்க்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஸோ 100 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆனோனே என்னோட கோர்ஸ் வந்து நான் 10 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் குடுப்பேன். ஓகேவா. அதுக்குள்ள ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது நான் வந்து 100 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஒவ்வொரு வீடியோ நான் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வர முடியும். ஸோ தட் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோலாம் சொல்ல நினைச்சது. ஸோ லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.